ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு பாசிப்பயிறு லட்டு தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிறுங்க நல்லா வறுத்து அரைச்சிக்கணுங்க. மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நைஸாக பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா பவுடராக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு பவுல்லங்க 2 கப் அளவு பாசிப்பயிறு மாவு எடுத்துக்கலாம். இதே இதில் 1 கப் அளவு பவுடர் சுகர், அதாவது சர்க்கரையை நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேங்க. அது 1 கப் அளவு எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. முந்திரி உடச்ச முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை சேர்த்தலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு மாவும் சர்க்கரையும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தவாலங்க நெய்யை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்குங்க சூடு பண்ண நெய்யை சூட்டோடு மாவில் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து விட்டு பிடிக்கணுங்க. அப்போ தான் பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், சூட்டோடு பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நெய்யோட மாவை. இப்போ நீங்கள் அந்த சூட்டோட லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா டைட்டாக பிடிக்கணுங்க. அப்போ தான் உதிராமல் வரும் லட்டு. இப்போ பாருங்க, லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மற்ற லட்டையும் பிடிச்சிடலாம். பாசிப்பயிறு லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.